டாக்டர் முத்துலட்சுமின்ற திட்டத்தின் கீழே 18,000 பணம் தராங்க. யாருக்கு அப்படின்னா புதுசாக கல்யாணமானவங்களுக்கும் கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கும். இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறதுனா, கர்ப்பமான 4வது மாதத்தில் 6,000 ரூபாயும், குழந்தை பிறந்த பிறகு 6,000 ரூபாயும், 9வது மாதம் கழித்து 2,000 ரூபாயும் உங்களுக்கு பணமாக கொடுத்துருவாங்க. இது 14,000 தான் வரும். மிச்ச 4,000க்கு உங்களுக்கு ஊட்டச்சத்து பொருள் கிட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா வேறு எதுவுமே கிடையாது. ரேஷன் கார்டு, நீங்கள் இந்த டாக்குமெண்ட் சொல்லிடுறேன், ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டோட சேர்த்து நீங்கள் உங்களுடைய அந்த ஜிஹெச்சில் போயிட்டு ஒரு கார்டு போட்டு ஒன்று பதிகிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கார்டு பத்திரமா வச்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் இ-சேவை மையத்தில் பதிவு பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல்லே பதிவு பண்ணலாம். இதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையாது. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் வாங்கி வச்சுங்க. யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது அப்படின்னா, மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்காது. மற்ற எல்லாமே இதை ட்ரை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை பற்றி ப்ரீஃபாக என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட யூடியூப் சேனல். அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எங்கே போய் அப்ளை பண்ணணும், என்ன தளத்தில் பண்ணணும், வீட்டில் இருந்தே பண்ணலாமா, இல்லை வந்து நம்ம நேரடியாக போய் பண்ணலாமா அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூடியூப்பில் போய்ட்டு ராஜா நாகமுத்து அப்படின்னு அடிச்சு சர்ச் பண்ணிங்கனாவே வரும். அந்த இதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.